மக்களே, ஜெய்ப்பூர்ல சிஜேபி பார்ட்டி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப சில மக்கள் சிஜேபி பார்ட்டியோட தலைவரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே தாக்குனவங்களை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிஜேபி பார்ட்டியோட தலைவர் அபிஷேக் ஸ்டூடெண்ட்ஸை மிஸ்லீட் பண்றாரு, இது நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு அடுத்து சிஜேபி பார்ட்டியோட தலைவர் அபிஷேக் என்ன சொன்னார்னா, நம்மளோட ப்ரொடெஸ்ட்டை திசை திருப்ப பாக்குறாங்க, யாரும் கோபப்படணும்னா பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, இவர் சொல்ற மாதிரி அபிஷேக் ஸ்டூடெண்டை எப்படி திசை திருப்புறாருன்னு பார்க்கலாமா? இவர் ஏன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு ப்ரொடெஸ்ட் பண்றாருன்னா, ஒரு பிரைவேட் கம்பெனிலேயே ஒரு தடவை 2 தடவை தப்பானாலே ஃபயர் பண்ணிடுறாங்க. அவங்க வேலை போயிடும் பயத்துல ஒழுங்கா வேலை பார்க்குறாங்க. நாட்டோட முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர், ஸ்டூடெண்டோட எதிர்காலத்தை கையில வச்சிருக்கவர், கடந்த 10 வருஷத்துல 89 தடவை பேப்பர் லீக் ஆயிருக்கு, 48 தடவை ரீடெஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அவரை வேலையை விட்டு தூக்குனாதான் கரெக்டா இருக்கும். தப்பு பண்ணா வேலை போயிடுங்கிற பயம் இருந்தாதான் எல்லா மினிஸ்டருமே ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.